ஹரி ஓம். நான் உங்களுக்கு பத்ரிநாத் கோயில் பற்றி சொல்லிட்டு இருந்தேன்ல, அவருடைய பார்ட் 2 இன்னைக்கு பார்க்கலாமா? இன்னைக்கு அங்கே அதுக்கு அடுத்தது என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இமாலயாவில் விஷ்ணு பகவான் போன பிறகு அவர் தியானம் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். இமயமலையில் ஆல்ரெடி பனிப்பழம் இல்லையா, பனிக்காலம்லாம் வந்துருச்சு, இன்னும் நிறைய பனி பொழியுது. அவர் இருந்த இடம் ஃபுல்லாக அப்படியே பனியால் சூழ்ந்து அவரே அப்படியே உறைஞ்சிடுற அளவுக்கு பனி அங்கே இருக்குது. அப்போது அவங்க மேலேருந்து லக்ஷ்மி தேவி பார்த்துட்ருக்காங்க. லக்ஷ்மி தேவி பார்த்துட்டு அவங்க கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி வாங்க, இன்னும் கொஞ்ச நாள் போனால் நீங்கள் உறைஞ்சிருவீங்க, அப்புறம் யார் இந்த உலகத்தெல்லாம் காப்பாற்றுது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றப்போ அவருக்கு எதுவுமே கேட்கவே இல்லை. அவர் ஆழ்ந்த தியானத்துக்கு போயிட்டார். பனியும் ஒரு குளிர் கூட அவர் தெரியவே இல்லை. அப்படியே தியானத்திலேயே உட்காந்துட்ருக்காரு. சரி, இதே மாதிரி போனால் அது நல்லதில்லை அப்படின்னு லக்ஷ்மி தேவி என்ன பண்ணுறாங்கன்னா, பத்ரி மரமாக மாறி விஷ்ணு பகவானை அப்படியே அவங்களுடைய கிளைலாம் விரித்து அவங்கள அப்படியே பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க. ஸோ விஷ்ணு பகவான் மேலே பட வேண்டிய பனியெல்லாம் அந்த மரத்து மேலேயே பட்டுருதா. ரொம்ப வருஷம் கழித்து விஷ்ணு பகவான் அந்த தியானத்துலேருந்து எழுந்துக்கிறாரு. தியானத்துலேருந்து எழுந்து பார்த்தப்போ அங்கே பத்ரி மரமாக லக்ஷ்மி தேவி இருக்கிறதையும், லக்ஷ்மி தேவி தன்னை பாதுகாத்ததையும், அவங்களும் இந்த தியானம் கிட்டத்தட்ட தியானம் மாதிரி தான் அவங்களும் இருந்திருக்காங்களே இத்தனை வருஷங்கள். அதனால் 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கடவுள்களாக பத்ரிநாத்தாவும் பத்ரிநாத் தேவியாவும் இருந்து அவங்க அருள் அளிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்ட்டை நம்ம அடுத்த கதையில் பார்க்கலாம்.